Hi, I'm Vimal Subbu. Vimal's PhD Guidance உங்களோட சேனலில் வந்துட்டு PhD ரிலேட்டடான டாபிக்ஸில் வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா ஹவு டு கிரியேட் யுவர் ஓன் ஆத்தர் நேம். ஓகேவா? ஆத்தர் நேம் ஃபார் பப்ளிகேஷன். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நேமை வந்து ஆத்தர் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல் நேம், உங்களோட ஃபஸ்ட் நேம் வந்து ஏன்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்பாங்க எல்லா பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது. ஸோ உங்களோட நேமை ஃபஸ்ட் நேமாக கொடுத்துட்டு அப்பா நேமை வந்து பின்னாடி லாஸ்ட் நேமாக கொடுங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக எல்லா ரிசர்ச்சருமே வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து அப்பா நேமை முன்னாடி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க நேம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா சைட்டேஷனில் வந்துட்டு ஃபஸ்ட் நேம் வந்து இனிஷியலாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இது வந்து கூகுள் ஸ்காலர் ப்ரொஃபைல். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இதில் தான் வந்துட்டு நம்ம சைட்டேஷன் ஏபிஐ ஃபார்மட் சைட்டேஷன் வந்து நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து சைட்டேஷன் வந்து நீங்கள் வேணும் அப்படிங்கும்போது வந்து அதில் வந்து சைட்டேஷனில் வந்துட்டு இனிஷியலாக மாறிடும் உங்களோட நேம். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து ஃபஸ்ட் நேமாக அவங்க அப்பா பேரை கொடுத்துட்டு லாஸ்ட் நேமாக அவங்க நேம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பேப்பரை வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ஸ்காலரில் தானே நம்ம சைட்டேஷன் பார்ப்போம். ஏபிஐ ஃபார்மெட்டில் வந்து நம்ம சைட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கூகுள் ஸ்காலரில் தானே நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது சைட்டேஷனில் வந்து உங்கள் நேம் வராது, உங்கள் அப்பா நேம் தான் வரும். உங்கள் நேம் வந்து இனிஷியலாக மாறிடும். ஸோ அதனால தான் எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டில் அவங்க அப்பா நேம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அவங்க நேம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ண பேப்பர். ஓகேங்களா? ஃபைட்டோகெமிக்கல் ஸ்க்ரீனிங் அண்ட் ஏபிஆர் அனாலிசிஸ் ஆஃப் எத்தனாலிக் ஸ்டெம் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் லின்சி டாக்சிகம் சுப்ரமணி அப்படிங்கிற பிளான்ட்டை வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறது. இதில் நான் தான் ஃபஸ்ட் ஆத்தர். இதில் வந்து ஃபுல் நேம் கொடுத்துருக்கேன், விமல் பிரியா சுப்ரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து சைட்டேஷனில் வந்து என்னோட நேம் எப்படி சைட் ஆகி வருதுன்னு பாருங்கள் ஏபி ஃபார்மெட்டில். ஓகேங்களா? ஏபி ஃபார்மெட்டில் என்னோடய நேமே வரல. ஏசிஆர் ரூத் செல்வி அவங்க நேம் தான் வருது, என் நேமே வரல. சில இடத்துல அப்படி தான் வராது. பிளைண்டாக வந்து கூகுள் ஸ்காலரை வந்து ஏபிஐ ஃபார்மேட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்து சில இடத்துலலாம் வராது. ஸோ அதனால் வந்துட்டு சில பேர் வந்து அப்பா நேமை ஃபஸ்ட் கொடுத்து செகண்ட் அவங்க நேம் கொடுப்பாங்க. சைட்டேஷன் வரும்போது இனிஷியலாக வராமல் இருக்க நிறைய பேப்பர்ஸில் என்னோடய பேப்பர் வந்து நிறையா பேப்பர்ஸில் வந்து என்னோடது வந்து எப்படி சைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிபி சுப்ரமணியன் அப்படின்னு வந்து சைட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஃபஸ்ட் ஆத்தர் அதுக்கப்புறம் செகண்ட் ஆத்தர் அப்படி தான் சைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஸ்காலரை வந்து பிளைண்டாக காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனால என்னோடய நேம் வந்து எப்படி சைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபி சுப்ரமணியன் விபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரீசன்னால தான் எல்லோரும் வந்து அப்பா நேமை ஃபஸ்ட்டு கொடுத்து ஃபஸ்ட் நேமாக சுப்ரமணியன் அப்படின்னு கொடுத்து லாஸ்ட் நேமாக விமல் பிரியா அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ ஆனால் மோஸ்ட்டாக வந்து எல்லோரும் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் நேம் வந்து நம்மளோட நேம், என்னோட நேமாக ஃபஸ்ட்டாகவும் லாஸ்ட் நேம் வந்து அப்பா நேம் இனிஷியலில் தான் கொடுப்பாங்க. வேணும்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நான் மாற்றிக்கலாம். எப்படின்னா விபினாலும் நான் தான் அப்படின்னு வந்து ஆப்ஷனில் கொடுத்துக்கலாம். அதர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? விமல் பிரியா சுப்ரமணியனுக்கு அதர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து இந்த கிளிக் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதோட அதர் நேம் வந்து அதிலே ஷோ ஆகும். அப்போ வந்து அதாவது எஸ்வி பிரியானாலும் நான் தான் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அந்த இடத்துல. சைட் பண்ணும்போது அப்போ தானே எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சைட் ஆகும்போது வேறு மாதிரி இனிஷியலோட சைட் ஆனாலும் எப்படியெல்லாம் சைட் ஆகுதோ அதெல்லாம் நான் தான் அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடணும் கூகுள் ஸ்காலரில். ஓகேங்களா? சம்டைம் வந்து எப்படி சைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபி சுப்ரமணியன் அப்படின்னு சைட் ஆகிடும். ஓகேங்களா? விமல் பிரியா வந்து விபியை வந்து இனிஷியலாகவும் சுப்ரமணியன் நேமாகவும் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சம்டைம் வந்து என்ன ஆயிடும்னா எஸ்வி பிரியா அப்படின்னு வந்து சைட் ஆகிடும். அப்போ வந்து இந்த இடத்துல அதர் நேமுங்கிற இடத்துல நீங்கள் கொடுக்கணும். எஸ்பி விமல் பிரியானாலும் நான் தான், எஸ்வி பிரியானாலும் நீங்கள் தான், அதுக்கப்புறம் வெறும் விபி சுப்ரமணியன்னாலும் நீங்கள் தான் அப்படின்னு அதர் நேமுங்கிற இடத்துல வந்து எப்படியெல்லாம் உங்களோட நேம் சைட் ஆகுதோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களோட ஆத்தர் நேம் வந்து ஜென்ரேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து என்னோட கூகுள் ஸ்காலர் ப்ரொஃபைல். ஓகேங்களா? ரிசர்ச் கிட் ப்ரொஃபைல்லையும் விமல் பிரியா சுப்ரமணியன் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம்.
இந்த மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா சோஷியல் மீடியாலேயும் வந்து உங்கள் நேம் வந்து ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றக்கூடாது. மாற்றினா வந்து உங்கள் பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது சஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ யூனிஃபார்மாக ஒரே நேமில் தான் நீங்கள் ஸ்டாண்டர்டாக அதே தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து நான் விமல் பிரியா சுப்பிரமணியன் அப்படின்னு வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதிலே தான் நான் வந்து எல்லா பேப்பரும் பப்ளிஷ் பண்ணணும். மாற்றி பப்ளிஷ் பண்ணேன்னா வந்து அவ்வளோவா தெரியாது. நம்மளோட பேப்பர் தானே, சைட்டேஷன் எல்லாமே வந்து இதாயிரும், ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதனால் இதே நேமில் தான் வந்து நான் வந்து எல்லா பப்ளிகேஷனும் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி தான் ஒரு நேம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதே ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்டாக ஃபஸ்ட் நேம் உங்கள் நேமும், லாஸ்ட் நேம் வந்து உங்களோட இனிஷியலாக நம்ம அப்பா நேமும் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணிப்பாங்க. பார்த்தீங்களா? இந்த இடத்துல சுதீஷ்னா ஜோதீஸ்வரன் எங்கள் ஜூனியர். ஓகேங்களா? அவங்க பேர் சுதீஷ்னா அவங்க அப்பா பேர். அப்புறம் எங்கள் மேமோட நேம் அப்படி தான், கார்த்திகா கிருஷ்ணமூர்த்தி. அவங்க நேம் ஃபஸ்ட்டு, கிருஷ்ணமூர்த்தி அவங்க அப்பா பேர் பின்னாடி வரும். அதே மாதிரி தான் எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைட்டேஷனில் வந்து உங்களோட இனிஷியல் வந்து மாறுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதர் நேமுக்கு போய் இதெல்லாம் கூட நீங்கள் தான் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படின்னா விபி சுப்பிரமணியன்னாலும் நீங்கள் தான் அப்படின்னா அதர் நேம் போய் நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? விபி சுப்பிரமணியன் ஸ்லாஷ் அப்புறம் எஸ்வி பிரியா ஸ்லாஷ் இதெல்லாம் உங்கள் நேம் தான் அப்படின்னு நீங்கள் அதர் நேமில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டாக ஒரு நேம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதர் நேமில் போய் உங்களுக்கு சைட் ஆகிற எல்லா நேமையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது பப்ளிஷ் பண்ண பேப்பர். என்னோடய பேப்பர்லேயே வந்து இந்த நேம் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சில பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் நேம் கொடுத்துருவாங்க. சில பேப்பரில் வந்து ஃபுல் நேம் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கேட்குற ஜேர்னல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபுல் நேம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் பப்ளிஷ் ஆகும் உங்களோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமோட. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.